கேள்வி பார்வையாளர் வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேசவ் சார். வணக்கம். வணக்கம். பீகாரினுடைய 2 கட்ட தேர்தல் தற்போது நடந்து முடிந்திருக்கிறது. பல இடங்கள்ல மோசடி நடந்ததாக தேஜஸ்வி யாதவ் கூட ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. ஆனா முதற்கட்ட தேர்தலே பார்த்தோம்னா சரியான வாக்கு சதவீதத்தையும் சொல்ல மறுக்கைன்னு கூட ஒரு கருத்தை கூட வெளியிட்டிருக்காங்க. மோசடிகள் நடைபெற்றிருப்பதாக கூட காங்கிரஸ், ஆர்ஜேடி உள்ளிட்ட பல கட்சிகள் கூட சொல்லிக்கிருக்காங்க. பீகார் தேர்தலுடைய தற்போதைய கலவரம் என்னன்னு? இல்லை, இப்போ என்னன்னா, திருடனை பார்த்து எல்லாருக்குமே பயம். திருடன் ஓட்டை திருடுறேன், நாட்டை திருடுறேன், எல்லாத்தையும் திருடுறேன் பார்த்து எல்லாருக்குமே பயம். அப்போ நம்ம பாதுகாக்கிறது இன்னைக்கு இந்தியா கூட்டணி, ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ், அடுத்து ஆர்ஜேடி அப்படின்றத பீகார் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே. இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நடந்து முடிந்த 2ஆம் கட்டம் நடந்து முடிஞ்சிருச்சு. பீகார் எலெக்ஷனே முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த 2ஆம் கட்ட இந்த செகண்ட் பேஸ்லயும் பார்த்தா எல்லாம் பிஜேபி, ஆர்எஸ்எஸ், மோடி, அமித்ஷா, நிதிஷ்குமாருக்கு எதிராக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இதான் கல நிலவரம், இதான் உண்மை. ஓகே. ஆனால் தேஜஸ்வி யாதவோட ட்விட்டு பார்க்குறப்ப எனக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி முதல் கட்ட ஃபர்ஸ்ட் பேஸ் எலெக்ஷன் முடிஞ்சுது. முதல் கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு முடிஞ்சுது. ஏன்னா அப்போ அந்த வாக்குப்பதிவில் முடிந்த பிறகு இப்போ நவம்பர் 6ஆம் தேதி முடிஞ்சுச்சு. கரெக்டாக நவம்பர் 6ஆம் தேதி முடிந்தது. நீ டேட்டாஸ் ஏன் வெளியிட மாட்டேற? எத்தனை % போலிங் ஆச்சு, இந்த தொகுதியில் எத்தனை %, ஒவ்வொரு மாவட்டத்தில் எத்தனை %, ஓவரால் பீகாரில் எத்தனை %, ஒரு லிஸ்ட் வெளியிடணும்ல, அபிஷியலா வெளியிடணும்ல தேர்தல் ஆணையம். நீ வெளியிட மாட்ட. இதெல்லாம் முன்னுக்கு பின் முரணான, இதெல்லாம் அசாதாரணமானதா இருக்கு. எல்லா இந்திய வரலாற்றுல ஒரு தேர்தல் நடந்தா அன்னைக்கே டேட்டாஸை ஈவினிங் கொடுத்துருவாங்க. ஒரு 6 மணிக்கு மேல நியூஸ்ல போட்டு விட்டுருவாங்க. பிரஸ் மீடியா கொடுத்துருவாங்க தேர்தல் ஆணையம். இப்ப நீ கொடுக்க மாட்டேன்னா எங்களுக்கு சந்தேகமா இருக்குன்னு 64% சோசியல் மீடியால சும்மா போடுவாங்க. 64%, 65%. நீ ஏன் பிரஸ் ரிலீஸ் பண்ண மாட்டேற? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன புடுங்கிட்டு இருக்கேன்னு நான் கேட்கிறேன். அதைத்தான் தேஜஸ்வி யாதவ் டீசெண்டா போட்டிருக்காப்ப நான் அப்படி கேட்கிறேன். என்ன பண்றேன்னு கேட்கிறேன். தேர்தல் ஆணையர் என்ன புடுங்கிட்டு இருக்க? தேர்தல் ஆணையர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தேஜஸ்வி யாதவ் பாத்தீங்கன்னா அவர் தெரியுது பெரிய ஃப்ராடு பண்றாங்க, சீட்டிங் பண்றாங்க, எலெக்ஷன் ஓட்டு திருடுறாங்க, நாட்டை திருட பாக்குறாங்க, மக்களை ஏமாத்துறாங்க, மக்கள் விரோதமா எதை வேணாலும் செய்யறாங்க, ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு என்ன வேணாலும் செய்யறாங்கன்றது தேஜஸ்வி யாதவ் நல்லா தெரியும். ஓகே. அதான் ட்விட்டர்ல போட்டு கேட்கிறாரு, ஏன்டா வெளியிட மாட்டேங்குது, டீசெண்டா கேட்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? அப்ப மக்கள் அப்படி டீசெண்டா கேட்க மாட்டாங்க. மக்கள் ரோட்டுக்கு இறங்கி போராட போறாங்க. இறங்கிடுவாங்க. இப்ப தேஜஸ்வி யாதவ் டீசெண்டா பேச கேட்கிறாப்ல, மக்கள் ரோட்டுக்கு இறங்கி பெரிய கலவரம் பண்ணி போராட போறாங்க. இதான் நடக்க போகுது. 14ஆம் தேதி இது நடக்குன்றீங்களா? ஆமா தொடர். நான் என்ன சொல்றேன்னா, மக்கள் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் விரும்பல, மோடி, அமித்ஷாவை விரும்பல. நிதிஷ்குமார் என்னடா அது, நான் பிஜேபிக்கு ஓட்டு போட்டேன், நான் காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டேன், நான் யார் யாருக்கோ ஓட்டு போடுறேன், பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க சொல்றேன். நான் எக்ஸாம்பிளுக்கு நீங்க பாட்டுக்கு பிஜேபி போட்டுறாதீங்க, தமிழ்ல வேற மேல வச்சிடாதீங்க. போடுறேன் பார்த்தா இங்கிட்டு வேற யாரோ சம்பந்தமே இல்ல யாரோ சீஃப் மினிஸ்டர் மிரண்டு போய் கிடக்காங்க, டென்ஷன் ஆகி கொதிச்சு போய் கிடக்காங்க மக்கள். நிதிஷ்குமாருக்கு ஓட்டே போட மாட்டாங்க. பார்த்தா எவனுக்கோ போடுற இவன் சிஎம் ஆயிரான்னு சொல்லி அவங்களுக்கு 20 வருஷமா அவங்க கடுப்புல இருக்காங்க. ரெண்டு டிகேடு 20 வருஷமா கடுப்புல இருக்காங்க தோல. அப்ப அவன் என்ன பாக்குறாங்கன்னா, இது காரணம் யாருன்னா பாஜக, ஆர்எஸ்எஸ், மோடி, அமித்ஷா, நிதிஷ்குமார் ஆதரிச்சு சிஎம் ஆக்கி விட்டுறாங்க. அப்ப இப்பதான் அந்த அந்த இது என்ன சொல்றதுன்னா தோழர், இந்த படத்தை கூட பாத்தீங்கன்னா, கிரி படத்துல கூட பாத்தீங்கன்னா, ஒரு மதன் பாபு வீடு கட்டி வீட்டுக்குள்ள போவார். கரெக்டா வீட்டு வாசலுக்குள்ள கால் எடுத்து வைக்கும் போது வடிவேலு பறந்து விழுந்துருவான். 2 வாட்டி விழுந்து 3 செத்து போயிடும். அந்த ஆள் அந்த புதுசா கட்டின வீட்டுக்குள்ள அந்த ஆள் போவே முடியாது. வடிவேல அடிச்சு கிட்ட பறந்து தொப்பு பொத்துன்னு மேல விழுந்து அந்த ஆள் வாழ்க்கையே நாசமாக்கிறோம். அது மாதிரிதான் அவங்க நல்ல வாழ்க்கையை வாழலாம்னு சொல்லி ஒரு ஓட்டை போடுறாங்க. எப்ப வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க போனா நிதிஷ்குமார் விழுந்துடுறாரு. புரியுதா அவங்களுக்கு? கடைசியில வீட்டுக்குள்ளே போக முடியாம ஆயிப்போச்சு. இப்பதான் அவங்க ஆசைப்படுறாங்க, நம்ம வீடு கட்டியிருக்கோம், இந்த வாட்டி எப்படியாவது வீட்டுக்குள்ள போயிடணும்டா, புது வீட்டுக்குள்ள. அதுக்கு தேஜஸ்வி யாதவ் தான் சிஎம் ஆன்னு சொல்லி இப்ப போட்டிருக்காங்க. நீ இங்கேயும் நீ நிதிஷ்குமார் தூக்கி மேல போட்டேன்னா என்ன பண்ணுவாங்க? மக்கள் வீதிக்கு வருவாங்க. மக்கள் இனிமேல் சும்மா இருக்க மாட்டாங்க. மோடி, அமித்ஷா, ஆர்எஸ்எஸ், பிஜேபி ஆட்டம் இந்த வாட்டி பீகார்ல பலிக்காது. மக்கள் விட மாட்டாங்க, பாத்துக்கிட்டே இருப்பாங்க. ரிசல்ட் வேற மாதிரி மாறுதுன்னா மக்கள் ஆட்டோமேட்டிக்கா ரோட்டுக்கு இறங்கிறாங்க. இதான் நடக்க போகுது. இது நிதிஷ்குமாருக்கு எதிராக போராடமா, மோடிக்கே பாஜக? மோடி, ஆர்எஸ்எஸ், அமித்ஷா, பாஜக தான் நிதிஷ்குமார் தூக்கி பிடிக்குது. ஓகே. என்ன எப்படி சொல்றதுன்னா தோழர், 1வது பிடாரியை வீட்டுக்குள்ள கொண்டு வச்ச மாதிரி தான் பண்றாங்க. நீங்க நிதிஷ்குமார் தூக்கி அடிச்சிட்டாங்க. என்னைக்கோ 20 வருஷத்துக்கு முன்னாடியே தூக்கி அடிச்சிட்டாங்க. திரும்ப கொண்டு சிஎம் ஆக்கி வருது பாஜக, ஆர்எஸ்எஸ், மோடி, அமித்ஷா. அப்ப இந்த மாதிரி மோடி தப்ப முடியாதா? தப்பவே முடியாது மோடியால. அதான் இப்ப மக்கள் எப்படி போராடுவான்னா, மோடி, அமித்ஷா, ஆர்எஸ்எஸ், பாஜக, நிதிஷ்குமார் 5 பேருக்கு எதிராக மக்கள் ரோட்டுக்கு போட போறேன்.
இப்ப தேஜஸ்வி யாதவ் வந்து ட்விட் போட்டாப்ல மக்கள்கிட்ட வைரல் அந்த ட்விட். என்னடா சொல்றீங்க, டேட்டாஸ் வெளியிட மாட்டேன்றாரு நம்ம தலைவர் தேஜஸ்வி, வருங்கால முதலமைச்சர். மக்கள் நம்புறதே அவரை தான் நம்புறாங்க. இப்ப அவர் போஸ்ட் எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கான். 14ஆம் தேதி ரிசல்ட், 14ஆம் தேதி பார்ப்பாங்க. ரிசல்ட்ல எங்கேயாவது சேஞ்ச் நடந்ததுன்னா டக்குன்னு கதவை போட்டு எல்லாம் ரோட்டுக்கு வந்துடும். இன்றைய தினம் பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் என்டிஏ கூட்டணியுடைய அந்த முதல்வர் வேட்பாளர் அந்த வெற்றி விழாவில் வந்து நான் பங்கேற்பேன்னு சொல்றாருல்ல. அது கனவுல அவர் படுக்கிறப்ப ஏதாவது ஒரு கனவு வரும். அந்த கனவுல வேணா நிதிஷ்குமார் சிஎம் ஆகி இவர் வந்து கலந்துக்கிற மாதிரி ஏதாவது கனவு கண்டிருப்பாப்ல. களத்துல நிஜத்துல நடக்க போறதே கிடையாது. நீங்க அப்படி கனவு கண்டீங்க. ஆனா பீகார் மக்கள் தேஜஸ்வி யாதவ் சிஎம் ஆக்கி ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி வந்து கலந்துக்கிற மாதிரி, ஸ்டாலின்லாம் வந்து கலந்துக்கிற மாதிரி அவங்க கனவு கண்டுறாங்க. பீகார் மக்கள் அப்படிதான் கனவு கண்டாங்க. ஏற்கனவே ஸ்டாலின் சிறந்த முதல்வர் சொல்லியிருக்காரு. அதான் சொல்லி பீகார் மக்கள் நைட்டு படுத்து தூங்குறப்ப அப்படி கனவு கண்டுறாங்க. மோடி வந்து இப்படி கனவு கண்டுறாரு. மோடி கனவுல மக்கள் மண்ணலி போடாம விடவே மாட்டாங்க. இந்த வாட்டி கண்டிப்பா மண்ணலி போட்டு. புலம்பெயர் தொழிலாளர் அவங்களுடைய நிலையெல்லாம் எப்படி இருக்கு? ஏன்னா இந்த நிதிஷ்குமார் ஆட்சியில தான் அவங்களாம் பல மாநிலங்கள் வந்தாங்க. குறிப்பா தென்னிந்தியா முழுவதும் அவங்க இருக்காங்க. பீகார் தொழிலாளர்கள் தற்போது எங்கேயுமே பார்க்க முடியல. நம்ம ஏற்கனவே அதெல்லாம் பேசியிருக்கோம். இவங்களுடைய வாக்கெல்லாம் எப்படி போகும் அப்படின்னு கட்டங்கள்ல. இப்ப புலம்பெயர் தொழிலாளர்கள்லாம் அவன் வாழ்க்கையே நாசமாயி இந்து மதத்தால, ஜாதி வெறியால, எல்லாமே இந்த நிதிஷ்குமாரால, பிஜேபி, ஆர்எஸ்எஸ், மோடி, அமித்ஷாவால அவங்க வாழ்க்கை நாசமாயி வீடு, வாசல், சொத்து, சுகம், உணவு, உடை, அடிப்படை தேவைகள் கூட இல்லாம, உணவு எதுவுமே, தண்ணி கூட இல்லாம கேவலமான வாழ்க்கை வாழ்ந்தான் பீகார்ல. அவன் தப்பிச்சு கிப்பிச்சு எங்கிட்டா போய் பொழைச்சலான்னு சொல்லி இந்தியா முழுக்க எங்கிட்ட ஓடி எல்லா மாநிலமே நாசமா தான் இருக்கு. தமிழ்நாடு தான் இவங்களுக்கு சொர்க்கம். சிங்கப்பூர், மலேசியா மாதிரி, அமெரிக்கா மாதிரி இவங்களுக்கு. அப்பாடா சூப்பர் வாழ்க்கை வாழ்றோம்டான். ஆனா அந்த எலெக்ஷன் அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த போலிங் நவம்பர் 6னா நவம்பர் 1 நீங்க அப்பயே நான் பாக்குறேன். சென்ட்ரல் மதுரை, நம்ம மதுரை ரயில்வே ஜங்ஷனா இருக்கட்டும், சென்ட்ரல் சென்னை சென்ட்ரல் ஜங்ஷனா இருக்கட்டும், லட்சக்கணக்கில் இப்படி திடுன்னு ஓடி போய் ட்ரெயின்ல ஏறுறாங்க. எதுக்கடான்னு பார்த்தா நான் சில பேர் கேட்கறப்ப சொல்றாங்க, நாங்க நிதிஷ்குமாருக்கு எதிராக ஓட்டு போடணும், மோடி, அமித்ஷா, பிஜேபி, ஆர்எஸ்க்கு எதிராக ஓட்டு போட போறோம், எங்க வாழ்க்கையவே நாசமாக்கி எங்களை புலம்பெயர் தொழிலாளராக நாடோடியாக்கி அகதிகளாக ஒவ்வொரு மாநிலங்களாக போய் வாழ ஆசைப்படுத்திட்டாங்க. அவனை ஒழிச்சுக்கிட்ட தான் நான் போறேன் பீகாருக்குன்னு சொல்லி கிளம்பி போறேன். அப்ப எவ்வளவு ஆசையா போறான் பாருங்க. அவன் கிளம்பி போறான். சென்ட்ரல்ல இருந்து மெட்ராஸ்ல இருந்து அவன் ட்ரெயின் போகும்போது அவனை ஒழிச்சு கட்டிட்டு வரணும் திரும்ப தமிழ்நாட்டுக்குன்னு போறேன். அப்ப இதுதான் யதார்த்தம். அதில் வந்து இவங்க தான் சொல்லுவாங்க, நீ வந்து இந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ், மோடி, அமித்ஷா கும்பல், நிதிஷ்குமார் ஏதாவது கதையை கட்டி விடுவாங்க. ஆனா இவன் வெறிகொண்டு நம்ம ஏதோ பண்ணி பார்த்துருக்கோம். வெறிகொண்டு ஓட்டு போட போய் பார்த்துருக்கீங்களா? அதுதான் பீகார். அதில் வந்து புலம்பெயர் தொழிலாளர்கள்லாம் பாஜக, ஆர்எஸ்எஸ், மோடி, அமித்ஷா, நிதிஷ்குமாருக்கு எதிராக தான் ஓட்டே போட்டிருக்காங்க. ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. இல்ல காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றா ஊடுருவற்காரர்களுக்கு ஆதரவா இருப்பாங்கன்னா ஒரு கருத்தை வைக்கிறாங்கல்ல தோழர். இப்ப என்னன்னா வந்து இவங்க வந்து முதல்ல வந்து நான் என்ன கேட்கறேன்னா, சரி ஊடுருவல் பண்ணிட்டான்ல பீகாருக்குள்ள எப்படியே சொல்லுவோம், உடச்சே பேசுவோம். பங்களாதேஷ்காரன், சைனாக்காரன், வெளிநாட்டுக்காரன் ஃபுல்லா வந்து ஊடுருவல் பண்ணிட்டான் பீகாருக்குள்ள. 10 வருஷமா நீ என்ன பிடிக்கிட்டு இருந்த? ஆட்சி நடந்துகிட்டு இருந்துச்சு. நிதிஷ்குமார் தான் சிஎம். 20 வருஷமா நிதிஷ்குமார் சிஎம். மக்களே ஓட்டு போடாம. உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மோடி பிரதமர் என்ன புடுங்கிட்டு இருந்த பீகார்ல? அடிச்சு பத்திக்கிட்டு இருந்தா வெளியே ஏன் மத்தல? நாட்டே ஊடுருவீங்க. பிஜேபி, ஆர்எஸ்எஸ், மோடி, அமித்ஷா பார்ப்பன சங்கி கும்பல் தான் நாட்டை ஊடுருவி நாசமாக்கிட்டு இருக்கு. அவங்க எங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பீகார் மக்கள் ஏத்துக்கவே இல்லை. நாங்க பீகாரிகள் சந்தோஷமா தான் வாழ்றோம். தமிழ்நாட்டுல பீகார்ல உன்னைய ஒழிக்கணும். பிஜேபி, ஆர்எஸ்எஸ், மோடி, அமித்ஷா, நிதிஷ்குமார், அதுக்கு தான் அவங்க போய் ஓட்டு போட்டுருக்காங்க. இப்ப 2 கட்டங்களுடைய வாக்கு நிலவரம் என்ன சொல்லுது? மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி, தேஜஸ்வி யாதவ் முதல்வராக வாய்ப்பு இருக்கா? மக்கள் மனம், மக்கள் குரல், இந்த மோடி மன் கி பாத் கிங்கி பாத் இல்லாம மக்கள் குரல் வந்து நிதிஷ்குமார், பிஜேபி, ஆர்எஸ்எஸ், மோடியை ஒழிக்கணும். தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சரா வரணும். அதான் மக்களுடைய விருப்பம், மக்களுடைய எண்ணம். அதுதான் மக்கள் மனதின் குரல். அதுதான் மக்கள் மன் கி பாத். அதுதான் மோடி மன் கி பாத் தான் என்ன சொல்லுதுன்னா, பிஜேபி, ஆர்எஸ்எஸ் சிஎம் வரும், நிதிஷ்குமார் சிஎம் வரும்னு சொல்லுது. இவிஎம்ஐ சேர்த்து சொல்றீங்களா? இவிஎம் வச்சு சொல்றேன். இவிஎம், எலெக்ஷன் கமிஷன் எல்லாம் ஒரே தோழர். இப்ப நிதிஷ்குமார் கூட்டணியில தான் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. பிஜேபி, ஆர்எஸ்எஸ், மோடி, அமித்ஷா கூட்டணியில வந்து எலெக்ஷன் கமிஷன் எல்லாமே அந்த கூட்டணியில தான் இருக்காங்க. எதிர்கூட்டணியில தான் தேஜஸ்வி யாதவ், மக்கள், ராகுல் காந்தி நிக்கிறாங்க. இந்த கூட்டணியில் மக்கள் வெல்வார்கள் தான் என்னுடைய நம்பிக்கை. இதுதான் கலை யதார்த்தம். பாஜக, ஆர்எஸ்எஸ், மோடி, அமித்ஷா, நிதிஷ்குமார் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க அப்படி சப்போஸ் வந்தால் மக்கள் வந்து ரோட்டுக்கு இறங்கிடுவாங்க. இதான் நடக்க போகுது பீகார்ல. நன்றி.